வணக்கம். பிரபஞ்ச ஆற்றல் இதுவும் நடக்கலாம், நடந்திருக்கிறது. மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில், அப்போது வெள்ளையர்கள் ஆட்சி காலம். அங்கே சாங்சன் துரைங்கிற ஒருவர் மதுரையை தங்கி ஆட்சி புரிந்து வருகிறார். அவர் டெய்லி மீனாட்சி அம்மன் கோயில் சென்று வழிபடுவது அவருடைய தின நிலையான பழக்கங்களாக இருந்திருக்கிறது. ரொம்ப ஈர்ப்போடு இருப்பாராம் மீனாட்சி அம்மன் உடைய நிலையில். அப்படி இருக்கும்போது ஒரு சுவர் ஓரத்தில், உள்ளே கோயிலில் உள்ள சுவர் ஓரத்தில் ஒரு போட்டு ஒரு சேரணம் போட்டு உட்கார்ந்துருக்கிறார். அப்போது திடீர்னு ஒரு சின்ன குழந்தை ஓடியாந்து இவரை இழுத்துட்டு வந்து வெளியே கொஞ்சம் அவுட் அடித்து நிப்பாட்டிக்கிறது. வெளியே இழுத்துட்டு வந்துடுது. செகண்ட் நேரத்தில் அந்த சுவர் இடிந்து கீழே விழுகிறது. இதுதான் பிரபஞ்சத்தினுடைய இறை பின்பம். அந்த பிரபஞ்ச ஆற்றலின் நிலை இறை பின்பம். அந்த பின்பம் இவரை காப்பாற்றி விடுகிறது. இதுவும் நடக்கலாம், நடந்திருக்கிறது. சில சமயம் இறை பின்பமாகவே காப்பாற்றக்கூடிய நிலையும் அமையக்கூடும். அந்த பிரபஞ்சத்தினுடைய நிலையில் அமைந்திருக்கிறது. அன்றிலிருந்து அவர் அந்த துறை என்ன பண்ணுவாரா, அன்றாட மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு உள்ள பூஜை செலவுகளை தானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் இருக்கும் வரை அவர் செலவுலேயே செய்து வந்திருக்கிறார். அவர் இந்த மதுரையில் இருக்கும் வரை. அது பின்பு ஆட்சி காலங்கள் மாறுகிறது, சென்று விடுகிறார். ஆனால் இதுவும் நடந்திருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இறை பிம்பம் நிச்சயமாக இறை நிலையோடு இருக்கிறவங்களை, இறை ஆற்றலோடு இருக்கக்கூடிய இறை பின்பத்தை காப்பாற்ற என்பது மதுரையிலும் நடந்திருக்கிறது. மீனாட்சி கோயிலில் அதன் இறை நிலை தொடர் என்பது பெரிய பிரம ரகசியம். அந்த ரகசியத்தோடு இருக்கும்போது, நிச்சயமாக இறை பின்பமாக இருக்கும்போது, இறை நிலையாக இருக்கும்போது அனைத்தும் நடக்கும். அது நடந்த பின்னாடி தான் இதுவும் நடக்குமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தையும் உண்டாக்கும். இது இறை ரகசியம், இறை நிலை, பிரபஞ்சம். நன்றி, வணக்கம்.